வாங்க பாத்திரலாம். இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரியாணி பண்ணிருக்கேன். எவ்வளவு அழகா பண்ணிருக்கேன் பாருங்க. நல்லா பீஸ் பாருங்க, நல்லா அழகா பீஸ் எல்லாம் போட்டு உதிரி உதிரியா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பிரியாணி பண்ணிருக்கேன். ஆவி பறக்க பறக்க நல்ல பீஸ் போட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா முட்டை வச்சிருக்கோம். சிக்கன் குழம்பு, சிக்கன் குழம்பு அப்படின்னு ஒரு கலை கட்டிக்குங்க. சிக்கன் குழம்பு வந்து அப்படி கலக்கு, அப்படி சிக்கன் குழம்பு வந்து அம்மா அழகா இன்னைக்கு வச்சிருக்கிறேன். எல்லாரும் வாங்க இன்னைக்கு சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்கக்கா, இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்துட்டு ஒருத்தங்க இன்னைக்கு நமக்கு தாராங்க. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பிரியா ராம்ராஜ். அவங்க பேர் வந்து பிரியா ராம்ராஜ் அப்படிங்கிற கணவன் மனைவி தான். அவங்கதான் இன்னைக்கு நமக்கு வந்துட்டு சாப்பாடு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு, சாப்பாடு எல்லாரும் வாங்க கொடுக்குறாங்க. அவங்க ஊர் வந்து அத்திப்பாளையம், இடிகரை, கோயம்புத்தூர். பிரியா ராம்ராஜ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூபை பார்த்துட்டு இங்க இவ்வளவு பேர் இருக்காங்களா, இங்க இவ்வளவு பேர் வந்துட்டு சாப்பிடுறாங்களா, இவ்வளவு பேர் இருக்காங்களான்னு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி. அந்த கேள்வியை சரிப்படுத்துற விதமா வந்துட்டு சனிக்கிழமை நைட்டு கிளம்பி, சாரி திங்கக்கிழமை நைட்டு கிளம்பி, நமக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை நம்ம கோயிலுக்கு வந்தாங்க. கோயிலுக்கு வந்துட்டு அம்மாவெல்லாம் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு அம்மா நானும் சாப்பாடு கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 3 நாளைக்கு நான் தரப்போறேன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா ஒரு புது அனுபவமா நீங்களும் அது மாதிரி வாங்க, எல்லாரும் சாப்பிட வாங்க. சாப்பிட வந்துட்டு சந்தோஷமா வந்துட்டு வைக்கவையா சாப்பிட வாங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. என்ன கேட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு சமையலுக்கு வந்து உதவிக்கு ஆள் இருக்காங்களா, உங்களுக்கு சமையலுக்கு வந்துட்டு உதவிக்கு ஆள் இருக்காங்களான்னு கேட்டிருந்தீங்க. நான் மட்டும்லாம் பண்ண முடியாதுங்க. நான் வந்துட்டு என்ன சொல்றது, 3 வேளையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா 100 பேர் இருக்காங்க அப்படின்னீங்கன்னா 3 வேளையும் விதவிதமா தான் கொடுப்பாங்க. 3 வேளையும் விதவிதமா கொடுக்கும் பொழுது அதுக்கு நிறைய வேலையாட்கள் உண்டு. வேலையாட்கள் சொல்றாங்க, தொண்டு செய்யறவங்க உண்டு. இந்த கோயில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ராமாத்தாக்கா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. 2 பேத்துக்குமே எப்படாடா ராமாத்தாக்கான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கதான் அந்த இருக்காங்கல்ல, இவங்கதான் அவங்க. இன்னொரு அக்கா அயனால்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்கான், சிரஞ்சீவி அவன் பேரு. இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேரும் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சமையல் கட்டுல வந்துட்டு அடுப்பு வேலை பாக்குறது, சாப்பாடு செய்யறது, என்னென்ன பண்ணணுமோ அடுப்புல இருந்துட்டு. இது உங்களுக்கு நான் போன வீடியோல போட்டேன்னா எனக்கு தெரியல. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமையல் கட்டுல வந்துட்டு இந்த காய்கறிகள்லாம் கட் பண்ணி கொடுக்கறது வந்துட்டு பாத்தீங்கன்னா ராமலட்சுமி, அதுக்கடுத்து கற்பூலி அக்கா, அதுக்கடுத்து வந்து திருவெட்டநல்லூர்ல இருந்து திரு அவங்க பேரு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா முனீஸ், அம்மா பேர் என்ன பேரு தெரியலையே, முனீஸ்வரியா, முனீஸ்வரின்னு இன்னொரு அக்கா, திருமலை முத்துன்னு ஒரு அக்கா. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இருக்காங்க, மங்களத்துல இருந்து தங்கமாரி அக்கான்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் ஹெல்ப்புக்கு இருக்காங்க. வாங்க சாப்பிட வைக்கோங்க. இங்க வாங்க, அங்க போறீங்க, ஐயோ யாருக்கு இது, வாங்க. இப்படி வந்துட்டு ஹெல்ப்புக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து இங்க இருக்காங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு மட்டும் கிடையாது, இந்த 3 வேலைகளுக்கு உள்ள வேலைகள் இவங்க பார்த்தாலும் இன்னும் நிறைய வேலை இருக்குது, நிறைய இருக்குது. நான் மட்டும் ஹெல்ப் பண்ணல. நீங்க கேட்டீங்க இங்க தங்குறவங்க எல்லாம், ஒருத்தங்க கேட்டீங்க இங்க இருக்கிறவங்க தங்குறவங்களுக்கான ரூம்பு, அவங்க இருக்கிறதுக்கான இடத்த காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்க இடத்த வந்துட்டு நான் காட்டுறேன். அதுக்கு வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் லேடிஸ் தங்கி இருக்கிற இடத்த வந்து என்னால கண்டிப்பா காட்ட முடியாது. நான் வந்துட்டு அவங்க வர்றாங்க பாக்குறீங்க அவ்வளவுதான். ஏன்னா அது வந்து நானே வந்துட்டு அவங்களுக்கான விஷயங்களை வந்துட்டு எப்படி செய்யற இந்த முட்டை அதை வந்து எப்படி நீங்களே யோசிச்சு பாருங்க தெரியும். அவங்க தங்குற இடத்த என்னால வந்துட்டு வீடியோல வந்து காட்ட முடியாது. பசங்க தங்குற இடத்த காட்டுறேன். ஏன்னா இவங்க வந்து நான் பாதுகாப்பா இவங்களை வச்சிருக்கிறேன். இந்த உலகத்தை நம்ம நம்ப முடியாது. இந்த ரூம்ப காட்டுறேன், அந்த இடத்த காட்டுறேன் அப்படின்னு அந்த அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம பசங்க எங்க தங்கியிருக்காங்க, கோவில், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வெகு விரைவில் வந்துட்டு இங்க இருக்கிறவங்க தங்கியிருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு இவங்க எல்லாருமே இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுத்துருக்கேன். இங்க வந்துட்டு அவங்க ரூமுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா இது யாருக்கு, அவங்க ரூம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நானே போனது கிடையாது. நான் உங்க ரூமுக்கு எது வந்திருக்கேன்னா ஆம்பளைங்க யாருமே அந்த ரூமுக்குள்ள போக முடியாது. அவங்க இருக்க ஏரியா பக்கத்துலயே போக முடியாது. ஏன்னா அவ்வளவு சுத்தம், அவ்வளவு வந்துட்டு இங்க வந்துட்டு பாதுகாப்பா வந்து அவங்களுக்காக நாங்க வச்சிருப்போம். அதனால நான் அதை எதுவும் தப்பா நினைக்கிறேன். பசங்களுக்குள்ளதை வந்து நான் காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் இவங்க எல்லாம் காய்கறி நறுக்கிறவங்க. இவங்க பேர் ராமலட்சுமி. இவங்க வந்துட்டு காய்கறி யாருக்கு இது உட்காந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 நிமிஷத்துல அவ்வளவு நறுக்கி கொடுத்துருவாங்க.
எங்களுக்கு மட்டும் கிடையாது. இருக்கட்டும், அதை விட்டுரு. அன்னதானத்துக்கு வந்துட்டு இங்க இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு 100 பேர்னா அப்ப ஒரு வேலைக்கு 100 பேர்னா 300 பேர் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு வேற அன்னதானம் எல்லாமே இவங்க தான் செய்வாங்க. நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய வேலைகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து ஆசிரமம் கிடையாது. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இது ஆசிரமம் கிடையாது. 2வது ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, நீங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு குடுக்குறீங்க, இவங்கலாம் நல்லா தானே இருக்காங்க. ஆமா, இங்க வாங்க, நான் மறந்துட்டேன் பாருங்க. நல்லா தானே இருக்காங்க, இவங்களுக்கு குடுக்காம கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்க குடுக்கலாமேன்னு. இவங்க நல்லா இருக்காங்கன்னு நீங்க இப்ப சாப்பாடு குடுக்கறத வச்சு சொன்னீங்க. ஆனா இவங்க இங்க வரும்போது அவங்க என்ன கண்டிஷன்ல வந்தாங்கங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும்? பண கஷ்டத்தோட, உடல் ஆரோக்கிய கேடோட, யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலைகளோட, அவங்க வந்த விதங்கள் வந்து இன்னும் பீஸ் தரேன். அவங்க வந்த விதம் வந்து உங்களுக்கு புரியாது. நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், இந்த பொண்ண பத்தி சொல்லியிருந்தேன். இந்த பொண்ணு இப்ப வந்து இங்க 6 படிக்கிறா. ஆனா 4ஆம் கிளாஸ் படிக்கையில இங்க வந்துட்டா. சாப்பாடு வைக்க தங்கம், குழம்பு வைக்கும். 4ஆம் கிளாஸ் படிக்கையில வந்துட்டா. அவங்க அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா, என்னால படிக்க வைக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வரும்பொழுது, அவங்கள படிக்க வச்சிருக்கோம். இந்தா இருக்காங்கல்ல, இவங்களுக்கு யாருமே கிடையாது. நீங்க சொல்றீங்க ஆரோக்கியமா இருக்காங்கன்னு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஆரோக்கியமா அம்மாவோட அரவணைப்புல ஆரோக்கியமா இருக்காங்க. எத்தனை பேர் நீங்க கஷ்டப்படுறீங்களோ, உங்க வீட்ல இருக்கவங்களோட பர்மிஷனோட நான் இங்க போய் தங்க போறேன் அப்படின்னு சொல்லிவாங்க. இல்ல அவங்க வந்து உங்கள பாத்துக்கிடலன்னா நீங்க இங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். இது அநாத ஆசிரமம் கிடையாது. இது நான் தனியா வர்றவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கான உதவி, அவங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு குடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால இது பண்ணிக்கோங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேக்குறீங்க, இப்படி இருந்தா என்ன? அப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு. தாய் உள்ளத்தோட இங்க இருந்துட்டு எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஆன்மீகத்த வந்துட்டு இப்போதைக்கு நான் பேச வரல. ஆன்மீகத்த வந்து பேச வர்றது கிடையாது. ஆன்மீகத்த ஏன் பேச வர்றது கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது பேசலாம். கொஞ்ச நாள் கழிச்சு ஆன்மீகத்த பத்தி பேசலாம். ஆன்மீகம் இல்லாம இங்க எதுவும் இல்ல. ஆன்மீகங்கிறது என்னது? எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டி, எல்லாத்துக்கும் ஒரு நல்வழிகளை காட்டி தான் குடுக்கறது. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு திருநங்கை அம்மா எனக்கு என்னோட ஃபோன் நம்பர் எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. ஒரு திருநங்கை அம்மா வந்துட்டு எனக்கு WhatsAppல பேசியிருந்தாங்க. "அம்மா நான் உங்களோட ஆலயத்துக்கு வந்துரட்டுமா?" அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்துட்டு அம்மா வந்துட்டு, "நீங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்களா?" என்னன்னு கேட்கேன். "இல்லம்மா நான் வரல. உங்களோட வீடியோ பார்த்தேன். நான் அங்க வந்துடுறேன். எனக்கு வந்து சாகணும் போல எனக்கு மனசு இருக்குது. அங்க வந்தா எனக்கு வந்துட்டு நீங்க பாதுகாப்பு குடுப்பீங்களா? நாங்க வரலாமான்னு?" கேட்டாங்க. ஒரு விஷயம் நல்லா நினைச்சு பாருங்க. அந்த அம்மா என்ன கேட்கும்போது, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சாகணும் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு உங்கள வீடியோ பார்க்கும்போது எனக்கு அங்க வரணும்னு தோணுது. எனக்கு அடைக்கலம் குடுப்பீங்களான்னு. இப்படி எத்தனையோ பேர் வந்துட்டு வாழ்க்கையில வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு, வாழ்க்கை தெரியாத அளவுக்கு துன்பப்படும் பொழுது, அவங்களுக்கு ஒரு இடம் இங்க இருக்கு அப்படின்னுங்கும்போது, அது நம்ம உருவாக்கி குடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது சந்தோஷம் தானே. இறைவன் எனக்கான ஏதோ ஒரு உதவி பண்றாரு. ஏதோ ஒரு உதவி பண்றாரு. அதுக்கான வழிகள நாங்க செஞ்சுகிட்டு இருக்கோம். இன்னும் நெறைய பசங்க வந்துட்டு இப்பதான் குளிச்சுட்டு இருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கட்ட பேசுறேன். ஜெய் பவானி.